ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது காளிங்கராயன் படத்தோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் பார்க்க போகிறோம். இது செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். நம்ம கதைக்குள்ளே போவோம். காளிங்கராயன்றவன் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ஆள். அவனுக்கு அப்பா அம்மா யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு அனாதை. அவன் வந்து பார்த்தீங்கன்னா வேலூரில் பிறக்கிறான், ஒரு குப்பை தொட்டியில். அதுக்கப்புறம் அங்கே இருந்த முஸ்லீம் மக்கள் அவனை எடுத்து வளர்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்து பெரியவன் ஆகிடுவான். ஒரு பெரிய ஆர்ச் இருக்கும். இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் 3 சாமியும் இருக்கும். அந்த 3 சாமியும் ஒரு ஆர்ச்சுக்கு ஒரு டெம்பிள், சர்ச்சு, மாஸ்க்லாம் இருக்கும். அந்த இடத்துல எந்த நல்லது கெட்டது நடந்தாலும் அங்கே தான் வச்சு பஞ்சாயத்து பண்ணி முடிப்பாங்க. வாலிப வயசுக்கு வர நம்மளுடைய ஹீரோ காளிங்கராயன் வந்து பார்த்திங்கன்னா காதல் வயப்பட்டார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு முஸ்லீம் பொண்ணை லவ் பண்ணுறாரு. அவர் நம்ம ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்குமே அந்த பொண்ணோட முகத்தை காட்ட மாட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த வளையக்கடை இருக்கும், வளையக்கடை மார்க்கெட் இருக்கும் வேலூரில். அந்த மார்க்கெட்டுக்குள்ளே இந்த விஷயம் வந்து நடந்துகிட்ருக்கு. அந்த டைமில் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை இருப்பான். அவன் என்ன நடக்குதுன்னு சின்ன வயசுலேருந்து அங்கேருந்து பார்த்து. இதில் பெரிய ட்விஸ்ட்டு என்னென்னா, அந்த குழந்தை தான் அந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா டைரக்டே பண்ணுது. அதை நான் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இந்த கதை வந்து போயிட்டுருக்க டைமில் நம்மளுக்கு எப்படி வந்து தோணுதுன்னா, இந்த கதை எப்படி சொல்ல வரேன்னா, ஒரு ஆடிஷனுக்கு அந்த குழந்தை நடந்து போய் அது பெரிய பர்சன் ஆகிட்டு ஆடிஷனுக்கு போகுது. பெரிய பையன் ஆயிடுறான். அவன் பேர் வந்து சக்திவேலு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவன் வளர்ந்து போயிட்டுருக்கப்போ ஆடிஷன் போயிட்டு என்கிட்ட கதை ஒரு மனசுருகி பேசுகிறாப்புல, இது என்னோடய கதை அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்க ஆடிஷனுக்கு வந்த ஒரு கண்டஸ்டன்ட் கூட பேசிகிட்டு இருக்காப்புல. அப்படியே கண்ணீர் மல்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, கதை சொல்லும்போது தான் இந்த விஷயம்லாம் நடந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறம் வந்து இடையில ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு சீன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹீரோவோட பையன் இருப்பான், சின்ன பையன். அவன் பேர் ஆதித்யா. ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பான். இது எப்படின்னு ஒரு ஃபோன் கால் வருது 2025 இப்போ நடக்கிற மாதிரி. அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் கால் வந்த உடனே சட்ட ஒழுங்கு சரியில்லை, வேலூருக்கு வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. அந்த டைமில் கூப்பிட்டு வரும்போது அந்த டைமில் அவங்க அப்பாவோட ஆத்மா வந்து அவங்க புள்ள மேலே வந்து உட்கார்ந்துருக்கு. அது அவங்க அப்பாவுக்கு இருக்க தாடி மீசை எல்லாமே வளர்ந்து வந்துடுது. தொப்பி, கையில் கர்ச்சீஃப், அப்படியே வந்து வேலூர் எக்ஸ்பிரஸ் பிடிச்சி வீரமாக வந்து வில்லனில் அடித்து போட்டுருவார். இப்போது நம்ம அப்பாவோட கதைக்கு வரும். இவ்வளோத்தையும் இந்த கதையை வந்து சொல்லிகிட்ருக்காரு நம்மளோட டைரக்டர். இந்த கதைக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் டைரக்டரை வந்து அப்பாவோட கதைக்கு வர்றாரு. அப்பா வந்து அதே மாதிரி எல்லாம் பண்ணிகிட்ருக்கும்போது ஊரில் திருவிழானுக்கு பேண்டு வச்சு, உங்களுக்கே தெரியும் வேலூர்லாம் பேண்டு வச்சு, வாணியம்பாடி பேண்டு வச்சு அடின்னு அடித்து சாமி ஊர்வலம், பால் குடம் எல்லாம் நடத்துவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன சும்மா சாமி வந்துடுமே போயிட்டு அருள் வந்து ஆடிட்டு போயிட்டு கம்முன்னு போய் படுத்துடுவார். அவருக்குன்னு ஒரு நாள் ஒரு வீட்டில் போயிட்டு ஜாலியாக படுத்து தூங்கிட்டு இருப்பார் வீட்டு வெளியில். அதே மாதிரி அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட வேலைன்னு ஒன்று இருக்கும்ல, ஃப்ரீ டைமில் இதெல்லாம் பண்ணுறாரு. ஊருன்னா வேலூர், ஆம்பூர், ஜோலார்பேட்டை, குடியாத்தம், ஆற்காடு, வாணியம்பாடி இதுக்கெல்லாம் போயிட்டு முஸ்லீம் மக்களோட அவங்களுக்கு ஃபுட்வேர் ஜாப், லெதர் கம்பெனி தானே இருக்கும், அந்த கம்பெனிக்கு போயிட்டு மெட்டீரியல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணி எடுத்து